அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி பிரிவினை வாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே வணக்கம். இன்று உயிர்ப்பு காலம் 6ஆம் ஞாயிறு. தன் சீடர்களுக்கு அன்பு கட்டளை வழங்குகின்ற ஆண்டவராகிய இயேசு அன்பு, நட்பு, உரிமை என்னும் 3 வாக்குறுதிகளை வழங்கி தன் சீடர்களோடு உடனிருக்க முன் வருகின்றார். இறைவனின் உடனிருப்பில் அனைவரும் சமம் என்றும், அவருடைய உடனிருப்பை நம் வாழ்வை மேம்படுத்துகிறது என்றும் அழைப்பு விடுக்கும் இவ்வழிபாட்டில் நாம் பெற்ற கொடைகளுக்காக நன்றி கூறுவதோடு நம் கடமைகளையும் ஏற்று செயல்படுத்த முன்வருவோம். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தை இடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பிறங்குவோம். இந்த திருப்பணியிலே சிறப்பாக நினைவுகூரப்பட வேண்டியவர்கள் அம்மநகர் ஜான் கில்பர்ட் குடும்பத்திலே மரித்த திருவாளர் இன்னாசி, திருமதி விசுவாச மேரி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், கடலூர் ஆனந்தி உடற்சுகம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், மஞ்சத்திடல் மறித்த ஆரோக்கியசாமி அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காகவும், புத்தர் திருவாளர் சேவியர் குடும்பத்திலே மறித்த திருமதி தார்சியூஸ் மேரி அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காகவும், கோகுல் நகர் மரித்த எஸ் பால்ராஜ் அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காகவும், ராஜராஜேஸ்வரி நகர் ராஜேஷ் நிர்மலா குடும்பத்திலே மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் இவர்களுடைய ஆன்மா இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஏஜி பாக்கியம் தயாளன் பதுவமேரி குடும்பத்திலே மரித்த சகோதரர் ஆர் நேசன் இறந்த 4வது ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த ரெஜினா மேரி இறந்த 25வது வருட ஆண்டு நினைவை நினைவு கூறுகின்ற இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மா இறைவனை நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த சூசை மேரி, மரித்த பாத்திநாதன்
இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் பாரத் சமண சுமேரி இந்த தம்பதியர் தங்களுடைய திருமண நாளில் 10ஆம் ஆண்டு திருமண நாளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றிப்படி செலுத்துகிறார். திருமண வாழ்விலே இணைத்த இவர்களை கடவுள் கடந்த 9 ஆண்டுகளாக நிறைவாக ஆசீர்வதித்ததைப் போல இனி வருகின்ற ஆண்டுகளிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நீடிய ஆயுளை கொடுக்கவும், குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானம் நிலைத்து நிற்கவும் இந்த தம்பதியருக்காகவும் திருவாளர் எஸ். ஜோசப் அருள்சாமி அவரின் 2ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியிலே பாலாஜி நகர் ஏ. ஜான் செல்வராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் டினிடி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் பஞ்சாற்ற
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தெழுந்த ஆண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தினுடைய இந்த நாட்களை பொருளர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவி கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 25, 26 மற்றும் 34 35 மற்றும் 44 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கி, பேதுரு எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 98. ஆண்டவர் தம் மீட்பை பிறவினத்தார் ஆண்டவர் தம் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை பிற இனத்தார் நடுவில் வெளிப்படுத்தினார். ஆண்டவர்
இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15, திருவசனங்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள்.
என் மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் தன்னுடைய தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், பரிசளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கடைக்கு முன்பாக அவருடைய காரை நிறுத்தினார். அது ஒரு பூக்கடை. அந்த கடையில் இருக்கக்கூடிய விற்பனையாளரிடத்திலே கேட்கிறார், இந்த பூ என்ன விலை? $250 என்று சொல்லுகிறார். இதைவிட அருமையான பூ ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் இன்னொரு பூங்கொத்தை அவர் காட்டி இது $500 என்று சொல்லுகிறார். சரி, பரவாயில்லை, $500 இருந்தாலும் $1000 இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு பூங்கொத்து இருக்கிறது, அது $2000. பரவாயில்லை, அந்த $2000 அந்த பூங்கொத்தை கொடுங்கள், என்னுடைய தாய்க்கு அதனை நான் பரிசளிக்க வேண்டும். உடனே கேட்கிறார், உங்களிடத்திலே கொரியர் சர்வீஸ் எதுவும் இருக்கிறதா? இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி விடுகிறோம். கொரியர் சர்வீஸ் தகுந்த நேரத்திற்கு போகாது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு கார் ஏற்பாடு செய்து ஒரு டிரைவரை ஏற்பாடு செய்து இந்த பூங்கொத்தை இந்த முகவரியில் இருக்கக்கூடிய என்னுடைய தாயிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு தன்னுடைய தாய்க்கு ஒரு பூங்கொத்து கொடுத்ததை நினைவு கூர்ந்து அப்படியே வந்து தன்னுடைய காரிலே அவர் ஏறுகிறார். அப்பொழுது 5 அல்லது 6 வயது இருக்கும் ஒரு சிறுமி, ஒரு குழந்தை என்று கூட சொல்லலாம். அது ஓடி வந்து அவருக்கு முன்பாக அழுகிறது. ஏம்மா, என்ன ப்ராப்ளம், ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், அதற்கு அந்த சிறுமி சொல்லுகிறார், நீங்க
$1 கொடுப்பீங்களா? எதற்காக $1? என்னுடைய தாய்க்கு, என்னுடைய அம்மாவுக்கு பிறந்த நாள், நான் ஒரு ரோஜா பூ வாங்கி கொண்டு போய் பரிசளிப்பாக கொடுக்கணும், அதனால $1 கொடுங்க. $1 இந்த $5 அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்க போறாரு. அதற்கு அந்த குழந்தை சொல்லுகிறது, இல்லை எனக்கு $1 போதும் அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே $1 வாங்கின உடனேயுமே ஓடி போகுது. இப்ப இவருக்கு ஆச்சரியம், இந்த சிறுமி, இந்த குழந்தை ஒருவேளை ஏதாவது மிட்டாய் வாங்குவதற்காகத்தான் என்னிடத்திலே பொய் சொல்லி வாங்கி சென்று கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அந்த சிறுமி எங்கே செல்லுகிறாளோ அங்கே தொடருவோம் அப்படின்னு சொல்லி கார் டிரைவரை அந்த சிறுமியை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார். அப்ப அந்த சிறுமியை ஃபாலோ பண்ற, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போய் கடைசியில அந்த சிறுமி நின்ற இடம் ஒரு கல்லறை. அந்த கல்லறை இடத்திலே போய், அம்மா ஹாப்பி பர்த்டே, உனக்கு இந்த ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும், இந்தா அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையை முத்தமிட்டார். இந்த பணக்காரர் ஆடி போனார். உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய தாய்க்கு நான் நேரே போய் இந்த பூங்கொத்தை கொடுக்க முடியவில்லை, இறந்த ஒரு தாய்க்கு இந்த சிறுமி பூங்கத்தை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லி இந்த பணக்காரர் நேரா திரும்பவும் தன்னுடைய தாயிடத்திலே செல்கிறார். அந்த பூங்கத்தை தன்னுடைய தாயிடத்திலே கொடுத்த உடனே அந்த தாய் தன்னுடைய மகனை கட்டி அணைத்து, மகனே உனக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், ஆனா நீ ஏன் அது எல்லாத்தையும் விட்டு நீ வந்த அப்படின்னு சொன்னபோது, எனக்கு இந்த சிறுமி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தால், அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட நான் உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயினுடைய அரவணைப்பில மகிழ்ந்தார். அன்புமிக்கவர்களே, தாய் தந்தையை அன்பு செலுத்துங்கள். அன்பு என்பது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அது இன்றைக்கு உதாசீனப்படுத்தப்படுகிறது, பொய்யுரைகளால் புனையப்படுகிறது. இன்றைக்கு அன்பு விலை பேசப்படுகிறது. ஆனால் அன்பு ஒன்றுதான் மனித வாழ்வை வல்லமைப்படுத்தும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியாக இயேசு ஆண்டவர் நமக்கு விட்டு செல்கிறார். அதாவது இந்த அன்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் எடுக்கின்ற போது தமிழ் அகராதியிலே அதற்கு அருஞ்சொற்பொருள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எத்தனை நோட்டு புத்தகங்கள் இருந்தாலும் பத்தாது. அன்பு என்பது அது ஒரு எம்டி சாக்குப்பை போல, அதுல எவ்வளவு விளக்கங்களையும் அதுல நாம போட்டுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த அன்பை இயேசு ஆண்டவர், நான் உங்களை அன்பு செலுத்தியதை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அதாவது அன்பு செலுத்துங்கள், அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உங்களை அன்பு செலுத்தியதை போல அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை கொடுத்துட்டார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இங்கே ஒரு மாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு செய்யுங்கள், நான் உங்களை அன்பு செலுத்தியதை போல அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு எப்படி அன்பு செய்தார் என்பதை பற்றி அறிந்து கொள்ளாமல் நாம் எப்படி மற்றவர்களை அன்பு செலுத்த முடியும்? இவனை மாதிரி நீ இருக்கணும்டா அப்படின்னு சொன்னா
அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவை போல அன்பு செலுத்துவது. அப்படி என்றால் இயேசு செலுத்திய அன்பினுடைய ஆதார அம்சங்கள் என்ன என்பதை நான் உங்களோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் ஆதார அம்சமாக ஜெனராசிட்டி, தாராளத்தன்மை. இயேசுவினுடைய அன்பில கஞ்சத்தனம் இருக்கவே இருக்காது. அதாவது யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல கானாவு திருமணத்துல ரசம் தீர்ந்து போகிறது. உடனே சொல்லுகிறார்கள், அவர் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். ஏற்பாடு செய்கிறார்கள். ஏதோ அங்க இருக்கக்கூடியதை எடுத்து காமா சோமான்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு சுலபமா தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் இயேசு இங்க என்ன செய்கிறாரு? 6 கற்றாடிகள் நிறைய விழிப்பு வரை நீரை நிரப்புகிறார்கள். அதாவது நற்செய்தியாளர் சொல்லுகிறார், ஒரு கற்றாடி 4-5 குடங்கள் பிடிக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அபரிமிதம், அவ்வளவு எல்லாரும் குடித்துவிட்டு மீதம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அபரிமிதத்தை இயேசு ஆண்டவர் அங்கே உருவாக்குகிறார். அதே போல லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் ஓதாரி மைந்தனுடைய ஓமையில, ஓதாரி மைந்தன் வீட்டை நோக்கி வந்தவுடனே அவனுக்கு கையில மோதிரம், காலில் மிதியடி, நல்ல பளபளப்பான ஒரு உடை, கொழுத்த கன்றை அடிக்கிறார்கள். இசை, நடனம், ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம். அப்படி என்றால் இயேசுவினுடைய அன்பிலே ஊதாரித்தனம் இருக்கும். இயேசுவினுடைய அன்பு கணக்கு பார்க்காது. 2வது முன்னெடுப்பு, இனிஷியேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். முன்னெடுப்பு. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் எல்லா காரியங்களையும் இயேசுவை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நான் ஆண்டவர், என்னை நோக்கிதான் எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் அல்ல. மாறாக அவர் இறங்கி செல்லக்கூடியவர். இயேசுவினுடைய மனித அவதாரம் இருக்கிறதே, அதே ஒரு இனிஷியேட்டிவ் தானே. அதாவது இந்த சீடர்களினுடைய அழைப்பை பாருங்கள். சீடர்களை இயேசு தெருவுல, கடற்கரையில, மத்தேயுவா, அந்திரேயாவா, பேதுருவா அப்படின்னு சொல்லி அவரே அழைப்பார். அதாவது அன்பை சொல்ல, கேட்டு பெற என்றைக்குமே இயேசு வெட்கப்பட்டதில்லை. யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல சீமோனாகிய பேதுருவை பார்த்து கேட்கிறார், சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதாவது இறங்கி செல்வதும் முன்னெடுப்பதும் இயேசுவினுடைய அன்பின் சிறப்பியல்புகள். இயேசுவினுடைய அன்பு இருக்கிறதே, அது வெட்டி கௌரவம் பார்க்காது. 3வது அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். இயேசு தன்னோடு இருந்தவர்களை எல்லாம் அவர் முழுமையாக புரிந்து கொண்டார். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய பலவீனங்கள் என்ன, பலம் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டார். எனவேதான் சீடர்களினுடைய உதாசீனங்கள், சீடர்களினுடைய இந்த அவநம்பிக்கை செயல்பாடுகள் எல்லாம் இயேசுவை ஒன்றுமே பாதிக்கவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்திக் கொண்டிருக்கின்ற போது இயேசுவினுடைய 3 சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் சீடர் பேதுரு ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண்ணிடத்தில் 3 முறை மறுதளிக்கிறார்.
தன்னோடு இருந்த சீடன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். தன்னோடு இருந்த சீடன் தோமை அவநம்பிக்கை உடையவராக இருக்கிறார். இவர்களுடைய அவமானங்கள், இவர்களுடைய உதாசீனங்கள், இவர்களினுடைய இயேசுவை பார்த்து அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் சென்ற அந்த சூழ்நிலைகள், இவைகள் எல்லாமே இயேசுவை ஒன்றுமே பாதிக்கவில்லை. எனவே இயேசு அவர்களை மன்னிக்கவும் அவர்களை அங்கீகரிக்கவும் புரிந்து கொள்ளவும் அவரால் முடிந்தது. ஏனென்றால் இயேசுவினுடைய அன்பு இருக்கிறதே, அது புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு. புரிதல் இல்லாத அன்புக்கு ஆயுசு குறைவு என்று சொல்வார்கள். நான்காவதாக செல்ஃப்லெஸ்னஸ், பிறர் நலம். இயேசுவினுடைய அன்பில ஒரு துளி அளவு கூட, ஒரு அயட்டா அளவு கூட சுயநலம் கிடையாது, தன்னலம் கிடையாது. அவர் சிந்தனை முழுவதுமே மற்றவர்களை மையப்படுத்தியதுதான். அதாவது சாத்தான் உணவை காட்டி, புகழை காட்டி, அதே நேரத்தில் அவருடைய மனதினுடைய செயல்பாட்டை காட்டி அவரை சோதித்த போது இயேசு அதை வெற்றி கொண்டு அவருடைய பணி என்பது அதர் சென்டர்ட் மெஸ்ஸையா என்பதை அங்கே வலியுறுத்தினார். அதே போல இயேசுவை எப்படியாவது அரசனாக்கிவிட வேண்டும் என்று அந்த மக்கள் துடித்த போது அவர் என்ன பண்றாரு? அவரை நைஸா அப்படியே விலகி போயிடுறாரு. அதே போல இயேசுவை பிடிக்க அந்த யூதர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்பொழுது யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறாரு. நாசரனாகி இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னுடைய சீடர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னுடைய புகழுக்கு, தன்னுடைய உயர்வுக்கு மற்றவர்களை பலிகளா ஆக்கக்கூடிய செயல்பாடு இயேசுவுக்கு துளி அளவு கூட கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உயர வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய புகழ் அதிகமாக பரவ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி பெயர்களை கெடுத்து சின்னாபின்னமாக்குகின்ற கலாச்சாரத்திற்கு மத்தியில அவர்களை மதிக்கக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களை அன்பு செலுத்தக்கூடிய, அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய, அவர்களின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய நபராக இயேசு இருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள்தான் முதல் நிலை என்பதை இயேசு உணர்ந்து கொண்டவராகவே வாழ்ந்திருக்கிறார். ஐந்தாவதாக கேர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள், அதாவது கரிசனை. இயேசுவை பொறுத்தமட்டில மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத, மற்றவர்கள் கண்டுகொள்ளாத சின்ன சின்ன காரியங்களை கூட இயேசு கண்டுகொண்டார். ஏன்னா சீடர்கள் எல்லாம் பணி செய்துவிட்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து நீங்க போய் ஓய்வெடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது தன்னுடைய சீடர்களினுடைய களைப்பை அவர் உணர்கிறார். அதே போல யாயிரினுடைய மகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்த போது அங்கே ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அந்த சிறுமிக்கு சாப்பாடு கொடுங்க, உணவு கொடுங்க அப்படிங்கிறார். அந்த சிறுமி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சோ அப்படிங்கிற அந்த கரிசனை. அதே போல யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல சீடர்கள் எல்லாம் மீன் பிடிக்க போயிருவாங்க, ஒண்ணுமே அகப்படாம திரும்பி வருவாங்க. அப்ப இயேசுநாதர் கடற்கரையில கரியினால் நெருப்பு மூட்டி அப்பத்தை சுட்டு மீனை சுட்டு அங்க வச்சிருப்பாரு. களைப்போடு சீடர்கள் வருவார்கள். பிள்ளைகளே வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார்.
அதாவது மற்றவர்களினுடைய தேவைகளிலே, மற்றவர்களினுடைய காரியங்களிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சென்சிட்டிவிட்டி டு பீப்புள்ஸ் நீட் என்று சொல்லுவார்கள். மக்களினுடைய தேவைகளிலே நாம் கவனத்தோடு விழிப்பாக இருப்பது. ஆக இந்த சமூகத்திலே கடவுளைப் போல நாம் மற்றவர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நாம் தாராள தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறர் நலம் சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டவர்களாக இருக்கின்ற போது மட்டும்தான் இயேசுவினுடைய கட்டளையாகிய நான் உங்களை அன்பு செலுத்தியதைப் போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செலுத்துங்கள் என்ற கட்டளை நாம் வாழ்வாக்குகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மற்ற சகோதர சகோதரிகளை எல்லாம் அறிந்து ஏற்று அன்பு செலுத்தி அவர்களினுடைய உயர்விலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய அன்பு கட்டளை. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாவீதின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். தேர்வை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனில் நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் உங்களை அன்பு செலுத்தியதைப் போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செலுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே அன்பை மையப்படுத்தி வாழ்ந்தவர். இன்றைக்கும் நம்மோடு அவர் உடன் இருக்கிறார் என்ற ஒரு உணர்விலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, நற்செய்தி அறிவிப்பு பணியை சிரமேற்று தங்கள் எல்லைகளுக்காக கடந்து சென்ற திருத்தூதர்களைப் போல நற்செய்தி பணிக்கான புதிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனிடமிருந்து அன்பு செய்யும் வழிமுறைகளை கற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் அன்புக்குரியவர்களை மாண்புடன் நடத்தி நிபந்தனையற்ற முறையில் அவர்களை அன்பு செய்ய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா,
உம் திருமகனின் உடனிருப்பை வாக்களிக்கின்ற நீர் எங்களுடைய வாழ்வின் வரையறை மற்றும் பய அனுபவங்களில் அதை கண்டு கொள்ளவும் மற்றவருக்கு வழங்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, போர், பேரிடர், பனி போன்றவற்றால் நானும் இடமாற்றும் என் சகோதர சகோதரிகளின் தங்கள் வாழ்வின் இலக்கையும் நோக்கையும் தெரிவு செய்து வளம் காண வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை முந்தன் பாதத்தில் காணிக்கையாக்குவே. இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி இல்லாமல் தந்தையாகிய உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பணியினுடைய காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து
ஓம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெரியவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட குணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சுடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பு ஆய தேவதாஸ் அம்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயிர் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் மக்கு வந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுடைய மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர் பேரை பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் அளிப்பதாக. ஆமென்.
என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். உள்ளங்கையில் என்னை நீ குறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினால் நிறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பினுடைய பயனையும் தம் பிள்ளைகளாகின்ற வேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நம்மை அன்பு செலுத்தியதைப் போல நாமும் மற்றவர்களை அன்பு செலுத்த சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. புகழ்வாய் மனமே இசைப்பார் கானமழை, பணிவாய் புலன்களே மேரிமாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதி. அவள்தான் உன் அன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே, உன் ஆத்மவாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள், ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவார். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.